see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Rack City, bitch, rack city. Hey guys, நாங்கள் தான் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன், நம்ம உல்லான்சி கேஜ் வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து மைக் செட்டப் எப்படி நான் சரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பேடிங்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணலை, அப்படியே டேரெக்டாக வெல்க்ரோட ரோல் பண்ணி சைடில் அப்படி வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, டைம் 1:25 ஓகேங்களா. ஸோ கோப்ரோவில் வேறு நான் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிட்டேன். ஆக்சுவலாக நம்ம லென்ஸில் வருது பார்த்தீங்களா ஸ்க்ராட்ச் கார்டு, அது வந்து சரியாக ஒட்ட முடியல, ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இதில் ஒட்டிட்டேன், அப்புறம் பேக் சைடில் ஒட்டிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் நான் உல்லான்சி கேஜ் வந்து தம் ஸ்க்ரூ வச்சு மவுண்ட் பண்ணிட்டேன். இது கீழே வந்து நம்ம அடாப்டரும் வச்சுட்டேன் நான். இப்படி பாருங்கள், இது கீழே வந்து இது தொங்கிட்டுருக்கோம்ல, இது வந்து நம்ம சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கா இல்லை கேமராக்கான ஸ்விட்ச் வரும் அதில் போயாவில். அது வந்து நான் இந்த ஸ்டாப்பில் அட்டாச் பண்ணிடுவேன். இப்படி ஸ்டாப்பில் அட்டாச் பண்ணிவிடுவேன். பாருங்க, இந்த ஸ்டாப் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப்பு, அந்த ஸ்டாப்பில் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருவேன். பட் கீழே வைக்கும்போது மட்டும் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன், சரிங்களா. அப்புறமா அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா உள்ள, தெரியுமான்னு தெரில, இரு வெளிச்சத்தில் தெரியுமான்னு தெரில, உள்ளே அந்த ஒயர் வர்றது வந்து நான் ஸ்டாப்லேயே வந்து உள்ளே அப்படி சொருக்கிட்டு இந்த ஸ்டாப்பை நான் மேலே போட்டுட்டேன். அப்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே மரியாதை மாதிரி. அப்புறமா மைக் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் பாருங்கள், மைக் அந்த இதில் வரும்போது இந்த லைன் மாதிரி லைனர் உள்ளே ஒன்று வரும், அதே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், ஆகலை. சரி நம்ம ஸ்டாப்பில் தான் சிலிண்டர் மாதிரி இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே பேட்டரி செக்ஷனு, ஸோ அதிலே வந்து மாட்டிடலாம்னு சொல்லிட்டு அதிலே கிளிப் மாதிரி வச்சு அதிலே மைக் மாட்டிட்டேன். ஸோ இது வந்து கேஜுக்குள்ளே வந்து அந்த கேமரா வந்து வச்சிடறேன் பாருங்க. கேஜுக்குள்ளே கேமரா வச்சுட்டேன், லாக் பண்ணிடுறேன். சரி, சைட் டோர் திறக்கல, சைட் டோர் திறந்துடலாம். சைட் டோர் இல்லைன்னா தான் இதில் வைக்க முடியும், இதெல்லாம் பிரச்சனை. சைட் டோரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ். இப்போது இது உள்ளே வைக்கலாம். டைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரே கையில் போட முடியல, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறேன். இல்லை, ஓகே. இந்த சைடு ஒரு டோர் வரும், மேலே ஒரு டோர், ஓகேவா. இப்போ இது டைட் பண்ணிடுறேன். தம் ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு நம்ம சி டைப்பை வந்து அதில் சொருகிக்கணும். ஓகேவா, சொருகிட்டேன்னா பாருங்க, இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா ஆப்டரில் வந்து போயா மைக்கோட ஒயர் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிலிண்டரில் வந்து ஏதோ ஒன்று சிலிண்டர், இது ஆஃப் ஸ்மார்ட் பட்டன் ப்ளஸ் கேமரான்னு இருக்கும். இதில் பாருங்கள், ஆஃப் பட்டன் கேமரா, இதில் கேமரா ஸ்விட்ச் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்காண்டி ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணால் கூட ரெக்கார்ட் ஆகாது. போட்டு காட்டுறேன், காமெடியாக இருக்கும். ஐயோ, ஹேர் டேமேஜ் ஆகுங்க, பார்த்துட்டோம். அவ்வளோதான். ஐயோ, ஆக்சுவலாக இது பார்த்தீங்களா, நம்ம லைட் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்களா, இது மாடு லைட் செட்டப்பு ப்ளஸ்ஸு என்ன சொல்லுவாங்க, ஏதோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். எப்பவுமே இப்படி புஷ் பண்ண சைடில் புஷ் பண்ண வந்துடும், திருப்பி உள்ள தெரியலாம். இதான் என்னோடய பிளாக் செட்டப்பு. நல்லா இருக்கா? மறுபடியும் ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அவ்வளோதான் என்னோடய செட்டப்பு. அப்புறம் நம்ம வண்டிக்கு செயின் லூப் பண்ணணும்.
அதை நான் வந்து இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ நம்ம கீழே போய்ட்டு செயின் லூப் பண்ணுறதை காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் லூப் பண்ணலாம் தான் வந்தேன். பட் என்ன பாருங்கள், வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்பவே அழுக்காக இருக்குது. இந்த டைமில் செயின் லூப் பண்ணேன்னா திருப்பி வண்டி வாட்டர் வாஷ் பண்ணேன்னா வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் நான் வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். கன்றாவே இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு. ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு, அழுக்கு டேமேஜ் ஆன மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் பண்ண ட்ராக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வண்டி வாஷ் பண்ணிவிட்டேன், ஃபஸ்ட் கியரில் போட்டேன். அது வெயிலில் கொஞ்சம் செயின் ட்ரை ஆகணும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கேன். என்கிட்ட இப்போ வந்து கிரோசின் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறமா டூத் ப்ரஷ்ஷு, ஆக்சுவலாக செயின் க்ளீனிங் ப்ரஷ்ஷு இருந்துச்சு, பட் அது எங்கே போச்சுன்னே தெரில, எனக்கு காணோம். அப்புறமா விஸ்டா, அது வந்து செயின் லூப் பைக் கேர் விஸ்டா. அது இது ப்ரைஸ் ஏதோ 80 ரூபா தான் நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் செயினை க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கியரில் போட்டு ப்ரொடக்ஷனில் நிற்க வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெரோசின் ஊற்றி ப்ரெஷ் ஓகே 180, அதை குச்சி மச்சேன் ஒரு 180. அவ்வளோதான் கைஸ், என்னோட வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படியோ பேசுகிறதெல்லாம் அவ்வளோ கேட்டிருக்காது, ஏன்னா வண்டி நாய்ஸ் அதிகம். பார்த்துக்கலாம். பாய் பாய், டேக் கேர், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you later. திருப்பி கொடுத்த தங்க மாட்டே வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு 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 கிளம்பு, விழுந்துருச்சு கிளம்பு கிளம்பு கிளம்பு.